கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இன்னைக்கு கேட்க போகிற பிரசங்கம் மிகவும் சின்ன பிரசங்கம். ஆனால் இதிலே கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்றால் ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நீதிமொழிகளை எழுதினது சாலமோன். சாலமோன் இந்த நீதிமொழிகளை எதற்காக எழுதினார் என்பதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை போட்டிருக்கிறார். எதற்காக எழுதினார்? வாசிங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிங்க. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். அப்ப அந்த நீதிமொழிகளை எழுதினது யாரு? சாலமோன். அதாவது வாலிப பிள்ளைகள், எனக்கு செவி கொடுக்க விருப்பம் உள்ளவங்க செவி கொடுங்க. பைபிள் நீங்களும் வாசித்து என்ன செய்யணும்? பழகணும். அப்படியே காலத்தை உருட்டி ஓட்டிட்டு போயிடலான்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். கேட்குறது உங்கள் விருப்பம். ஏன்னா நான் அங்கே போகணும். கேட்குறது, அதுக்கு கீழ்ப்படுகிறது, அது உங்கள் விருப்பம். ஆனால் பைபிள் வாசித்து பழகணும். 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. என்ன செய்யணும்? உங்களை படிக்க வச்சது எதற்கு? வேலை பார்ப்பதற்கு மாத்திரம் அல்ல. கர்த்தர் உங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக்குனது அதற்கு மட்டும் அல்ல. இதையும் படிக்கணும், வாசிக்கணும், போட்டி போட்டு வாசிக்கணும். என்ன செய்யணும்? அவங்களே வாசிக்கட்டும் அப்படின்னா நான் ஏன் அவங்களே வாசிக்கட்டும்னு? ஏன்னா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். அதனால போட்டி போட்டு என்ன செய்யணும்? வாலிப பிள்ளைகள், நீங்கள்லாம் +2 11th 10th வரை படித்தவங்க, அழகாக வாசிக்கலாம். முதலமைச்சர்கிட்டயே போய் ஐயா எனக்கு தமிழ் வாசிக்க வராதுன்னு சொன்னாலுமே அவரே ஏன்டா பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சோன்றார். அதனால வாசிக்கணும். என்ன செய்யணும்? பிள்ளைகள் பைபிள் வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்கணும்? உங்களுக்கு நன்மை வேணும்னா வாசிக்க. எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் வாசிக்கனால. நீங்கள் வாசிக்கலன்னா அவங்க வாசித்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்கள் வாசித்து பழகணும். உங்களெல்லாம் படிக்க வச்ச எதுக்கு? டிகிரி காப்பி, டீ காப்பி எல்லாம் வாங்கி, நான் அது விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். எதுக்கு? டிகிரி வாங்கியாச்சு, காப்பி வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கி குடிச்சாச்சு. பைபிள் கண்டிப்பாக வாசிக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இதை வாசிக்கீங்களோ இல்லையோ, பைபிள் கண்டிப்பாக வாசிக்கணும். சாலமோனுக்கு ஞானமே இல்லை. அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? அவர் தான் இதை எழுதியிருக்கார். அவர் எங்கே படித்தார்? இப்போ வாசிங்க, அந்த அக்கா வாசிப்பாங்க, அதை கவனிங்க. என்ன எழுதியிருக்கார்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வாசிங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அதனால்தான் நீங்க வசனம் சொல்லும் போது சங்கீதமும் நீதிமொழிகளும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இது ரெண்டையும் எழுதினவங்க படிச்சவங்க இல்லை, டிகிரி வாங்கினவங்க இல்லை, தானியேலை போல சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அல்ல. இந்த ரெண்டையும் எழுதினவங்க படிக்காதவங்க, எந்த ஒரு டிகிரியும் வாங்கலை. அவங்க தான் இவ்வளவு தூரம் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க எழுதுனதுல என்ன இருக்கான்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வார். அப்ப
பேதைக்குள்ள புதை பொருளை வச்சு இதை எழுதி தந்திருக்கார். இதை ஒரு ஞானிட்ட கொடுத்து கர்த்தர் இதை எழுதலை, ஒரு பேதைட்ட கொடுத்து தான் எழுதியிருக்கார். நம்மளும் எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாசித்தா என்ன வெளிப்படும்? புதை பொருள் வெளியே வரும். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். அதனால பைபிள் என்ன செய்யணும்? வாஸ்து பழகணும். சபையில் கண்டிப்பாக பைபிள் வாஸ்து பழகணும். நான் சொல்றது என் வேலை, செய்கிறது உங்க வேலை. பலியை பார்க்கிலும் அது இல்லையானால் எனக்கு தெரியாது. இப்போ வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க, இங்கே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத யாருமே இருக்க மாட்டோம். பெரிய பெரிய ஊழியக்காரரிலிருந்து பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து எல்லாருமே என்ன செய்வோம்? தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆனா அந்த ஆசீர்வதிக்கிறதை யார் ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் நீதிமானுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டது? வாசஸ்தலம் என்றால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம்தான் வாசஸ்தலம். அப்ப நீதிமானோடு கூட யார் வாசம் பண்ணுதா? தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்படி தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப ஏன் துன்மார்க்கனுக்கு அந்த வாசஸ்தலம் வரல? துன்மார்க்கனுடைய வீடு வீடாகவே இருக்கிறதே தவிர வாசஸ்தலமாக மாறல. நம்முடைய வீடு வீடாக இருக்கிறதா, தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் மாறி இருக்கிறதா என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நம்மை பொறுத்து தான் இருக்கு. நம்முடைய வீடிலிருந்து வாசஸ்தலத்துக்கு வரணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வருவது யார் கையில் இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்கு. இங்க துன்மார்க்கனுடைய வீடாக தான் இருக்கு. ஆனா நீதிமானுடைய வீடு வாசஸ்தலமா மாறிட்டு, அந்த வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கார். அப்ப நம்முடைய வீடு எப்படி மாறணும்? அப்ப நம்ம மாறுவதை பொறுத்து தான் நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் இருப்பதை பொறுத்து தான் நம்முடைய வீடு வாசஸ்தலமாய் மாறும். நீங்கள் உதாரணமாக என்னாகமம் 24ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்ப யாக்கோபா இருக்கும்போது அவனுடைய வீடு எப்படி இருக்கு? கூடாரமா இருக்கு. ஆனா இஸ்ரவேலா மாறின பிறகு அவனுடைய வீடு, அந்த கூடாரம் வாசஸ்தலமா மாறிட்டு, அங்க தேவன் இருக்கார். அப்ப நம்ம எப்படி யாக்கோபில் இருந்து இஸ்ரவேலராய் மாறின போது எப்படி யாக்கோபினுடைய வீடு வாசஸ்தலமாய் மாறுகிறதோ, இதே போல நம்ம மாறும்போது நம்முடைய வீடும் வாசஸ்தலமாக மாறும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தேவன் எங்க இருக்காரோ அங்க என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம் ரொம்ப நல்லது. ஆசீர்வாதம் எனக்கும் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத யாராவது இருக்கீங்களா? தேவனிடத்துல நான் ஆசீர்வாதத்தையே எதிர்பார்க்கல, இல்லை, யாருமே இல்லை. அப்ப எல்லாருமே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கு போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தால் மட்டுமே அந்த ஆசீர்வாதமானது வரும். எல்லார் மேலையும் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லலை. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். எல்லாருக்கும் சிரசு இருக்கு, எல்லார் மேலேயும் ஆசீர்வாதம் தங்க பண்ணலாமே, இல்லை. ஆனா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் யாரு? நீதிமான். நம்மளை எல்லாம் கர்த்தர் நீதிமானா ஆக்கியிருக்கார். ஆனா நம்ம வாழ்க்கையில நீதிமானா
மாறணும். அதனால்தான் யோபு என்ன சொல்லுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். அப்ப யோபு துன்மார்க்கன் அல்ல என்பது அவனுக்கு தெரிந்திருக்கு. ஏன்னா அவன் எப்படி வாழ்ந்தான்? நீதிமானாக வாழ்ந்தான். அப்ப நீதிமானாக அவன் இருக்கவில்லை. தன்னுடைய நீதிமானாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்தான்? வாழ்ந்தான். ஏன் நம்ம நீதிமானாக வாழணும்? ஏன் நம்ம துன்மார்க்கனா இருக்கக்கூடாது? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எப்படி வாழணும்? நீதிமானாக வாழணும். இப்போ நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டதுனால நான் யாரும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டதுனால நான் பாஸ்டர் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில பாஸ்டரா வாழணும். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தவானா வாழணும். அப்பந்தான் ஆசீர்வாதம் வரும். அப்பந்தான் என்ன வரும்? ஏன் யோபு நான் துன்மார்க்கன் அல்ல என்றான் பாருங்க. யோபு 10ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் துன்மார்க்கனாய் இருந்தால் நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ வென்றால் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? துன்மார்க்கனுக்கு ஆபத்து. அதனாலதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில நீதிமானாய் இல்லாமல் நீதிமானாக வாழ்ந்தார். அப்ப நாம ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நீதிமானாக வாழணுமா துன்மார்க்கமா வாழணுமா என்பது நம்ம கையில தான் இருக்கு. அதை பொறுத்து தான் நம்முடைய வீட்டுல ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இல்லையா என்பது இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்கு. ஓபேத் ஏதோமினுடைய வீட்டுல தேவனுடைய பெட்டியை போய் வச்ச போது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஏன்? அந்த கூடிய ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் அந்த வீட்டில் இருந்துச்சு. ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம கூட இருந்தா மட்டும் அல்ல, அதற்கு ஏற்றால் போல நம்ம மாறினாலும் நமக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம். அப்ப நம்ம யாரா இருக்கக்கூடாது? துன்மார்க்கனா இருக்கக்கூடாது. ஏன்னா துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சங்கீதம் 36:1 வாசிங்க. சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கனுக்கு தெய்வ பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்கள் மேல் ஆசீர்வாதம் தங்காது. பயம் 3 காரியத்துல இருக்கு வேதத்துல. வாசிங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். முதலாவது நம்ம மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை விட வேண்டும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை உண்டாக்கும்? யாருக்கு? நமக்கு. பயம் வேணும். ஒரே பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த பயம் வேணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். 2வது ஒரு பயம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 64:1 வாசிங்க. தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி. 2வது சத்ருவால் வரும் பயம்.
ஒன்று மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், 2 சத்துருவால் வரும் பயம். 3வது பயம் என்னது? 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. இதுதான் இருக்கணும். எந்த பயம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்கணும். அது இல்லாமல் எந்த பயம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் நமக்கு எதை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், அந்த நீதிமான் இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. நீங்க யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. இதெல்லாம் அவனுக்கு கிடைத்த பட்டம் அல்ல. இதெல்லாம் யோபுவுக்கு கிடைத்த, நம்ம படிச்ச படிப்புக்கு கிடைத்த பட்டத்தை வாங்குவோம். ஆனா யோபுவினுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த பட்டம், யோபு வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த பட்டம் தான் எது? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து. அவன் யாரு? தேவனுக்கு பயப்படுக. ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. அவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவர் ஆசீர்வதிக்க ரெடி. ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தங்க நம்ம தான் ஆயத்தப்படணும். எந்த பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு, போத்திபாலனுடைய மனைவி வஸ்திரத்தை பிடித்தாள். அவன் என்ன செஞ்சான்? அதை உதறி விட்டு ஓடணும். ஏன் ஓடுனா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கும் மற்ற மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியும். எதுல தெரியுமா? கண்ணுல. துன்மார்க்கனுடைய கண்களுக்கு முன் அப்ப எதுல தெரியுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. வானத்துக்கு ஏறினாலும் சரி, பூமியில இறங்கினாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மட்டும்தான் இவ்விதமாய். கடைசியா 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் இருக்கணும்? பெரியவங்களுக்கும் இருக்கணும். இல்ல நான் பெரியவன் அப்படிங்கிற இருந்தா பெரியவங்களுக்குள்ளேயும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும் என்றாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அது பெரியோர் ஆனாலும் சிறியோர் ஆனாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துலதான் என்னது? ஆனா இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற அப்ப அதிகமாக குறைந்தது அதான். முதலமைச்சர் ஆனாலும் பிரதமன் ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையானால் தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்காது. சாத்தானும் ஆசீர்வதிப்பான். சகல ராஜ்யங்களையும் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்தான்.
அவனாலையும் முடியும், சாத்தானும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அதான் வாசல்ல எழுதுவாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். யாரால் ஆசீர்வதிக்கப்படணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும். சாத்தானும் ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 2 வயசு பிள்ளைக்கு இருந்தால் அந்த பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 95 வயசு பாட்டிக்கு இருந்தால் அந்த பாட்டியையும் கர்த்தர் அப்ப ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தானே சொல்லியிருக்கார். ஆனா அவர் எதிர்பார்த்தது இருந்தா போதும். நான் இதை தான் சொல்றேன். எப்போ தேவனிடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்புக்கு முன்பு தேவனுக்கு நம்மிடத்துல என்ன உண்டு அதை அறிஞ்சிட்டு நம்ம தேவனிடத்துல எதிர்பார்த்தோன்னு வைங்களேன், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். திராட்சரசம் குறைஞ்சிட்டு குறைஞ்ச கச்சாடியிலேயே தண்ணி ஊத்த சொல்லலாமே இயேசு? சொல்லலாமா இல்லையா? ஏன் இயேசு வெளியே இருக்கிற கச்சாடியை கொண்டு வாங்கங்காரு? ஐயா, இங்க திராட்சரசம் பருமாட்டு தான் இருந்தாங்க, அந்த கச்சாடியிலேயே தண்ணியை ஊற்றி திராட்சரசமா மாத்தலாமே. ஆனா இயேசு ஏன் வெளியில இல்ல கச்சாடியை கொண்டு வர சொல்லணும்? அதுதான் அதற்குரிய பாத்திரமா இருக்கு. நம்ம உள்ள இருக்கோமா வெளியே இருக்கோமா என்பது முக்கியம் இல்லை, பாத்திரமா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். சில கன்வென்ஷன்லாம் பாருங்க, உள்ள நிறைய பேர் இருப்பாங்க, வெளியே 1-2 பேர் நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க மாற்றம் இருக்காது, ஆனா வெளியே நின்று கேட்கறவங்கிட்ட மாற்றம் வரும். இங்க இருக்கதெல்லாம் எங்கேருந்து வந்திருப்பாங்க? சபையிலேருந்து தான் வந்திருப்பான். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பும் ஒரு இதுவும் மாற்றம் வந்திருக்காது. ஆனா வெளியே நின்று கேட்பான், ஏசுனா யாருன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவனுக்குள்ள மாற்றம் வரும். ஏன்னா இங்க இல்லாத பாத்திரம் அங்க இருக்கு. நம்ம சபையில இருக்கோமா வெளியே இருக்கோமா என்பது முக்கியமே இல்லை, அதற்குரிய பாத்திரமானா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஒன்று போல ஆசீர்வதிக்கிறவர் தாங்க கர்த்தர். கர்த்தர் ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஒன்று போல ஆசீர்வதிப்பார். ஏலிட்ட பேச வேண்டியது சாமுவேல்கிட்ட பேசுறார். ஏன்னா ஏலி ஆசாரி அந்த பாத்திரத்தை இழந்துட்டார். அதனால சாமுவேலிடத்துல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய பாத்திரமா நீங்க இருந்துட்டு எதிர்பாருங்க, எங்க இருந்தனாலும் ஆசீர்வாதம் வரும். ஐயா, அத்தனை பேருக்கும் திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரம் வெளியே இருக்கு. அத வெளியே இருக்குன்னு நினைச்சு இயேசு அதை நிரப்பக்கூடிய பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு. அதிலிருந்து நல்ல ரசம் உள்ள என்ன செஞ்சிருக்கார்? வச்சிருக்கார். அதற்குரிய பாத்திரம் என்ன செஞ்சிருக்கு? அங்க இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். இயேசுவுக்கு எல்லா பாத்திரமும் தேவையில்லை. இயேசுவுக்கு ஏற்றால் போல எந்த பாத்திரம் இருக்கிறதோ அந்த பாத்திரம் போதும். அதை கொண்டு அத்தனை பேரையும் கத்த திருப்திப்படுத்துவார். இயேசுவுக்கு எல்லா பாத்திரமும் 6 கச்சாடி, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி உள்ள கச்சாடில இருந்தா திராட்சரசம் கொடுத்தாங்க. ஆனா இயேசுவுக்கு தேவை எது? இதுதான் வேணும். அப்ப ஆசீர்வாதத்துக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு முதலமைச்சர் வாரார் உங்க வீட்டுக்கு, உதாரணமா சொல்றேன். உங்க வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இங்கேருந்து பதில் வராது. நீங்க சொல்லுங்க, உங்க வீடு எப்படி இருக்கும்? துவைச்ச துணி ஒரு பக்கம், துவைக்காதது உள்ள இருக்கும். முதலமைச்சர் வாரன்னு சொல்லிட்டு வாராரு வைங்க,
உங்கள் வீடு எப்படி இருக்கும்? ஏன் அதை அப்படி மாற்றுதீங்க? இதே போல தான் நம்மளையும் மாற்றணும். இயேசு ஆசீர்வாதம் தாரங்காரு, ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வீட்டை மாற்றிடுவோம், எதை மாற்ற மாட்டோம். ஐயா, ஒரு முதலமைச்சர் வாரானோன்னா வீடை என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி, அன்னைக்கு 20 வருஷம் உழைக்காத உழைப்பெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் போட்டு உழைப்பாங்க. 20 வருஷம் அந்த வீட்டை அப்படி செஞ்சிருந்தா நம்ம அந்த உழைப்பை கொடுக்க வேண்டிய, ஆனால் 20 வருஷம் செய்யாத வேலையை அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு வீட்டை க்ளீன் பண்ணி தண்ணியை ஊற்றி சோப்படியை போட்டு அலசி எடுத்து, ஆனால் இங்கே அப்படியே வச்சிருப்போம். சோப்பும் போட மாட்டோம், அலசவும் மாட்டோம். அதற்கு ஏற்றாற் போல நானாகவே இருக்கிறேன், அவரும் அவராகவே இருப்பார். நீங்க யோசிங்க. ஐயா, ஒரு முதலமைச்சர் வந்தா நம்ம வீட்டை எவ்வளவு தூரம் பாத்திரமா மாத்துதோம். ஒரு பிரதமர் வந்தா நம்ம வீட்டை எவ்வளவு தூரம் பாத்திரமா மாற்றுதோம். இதே போலதான் ஆசீர்வாதம் வீட்டில் வரணும்னா அதற்கு ஏற்றால் போல நம்மையும் மாற்றணும். யோசிங்க, அது உண்மை. ஒரு பிரதமருக்கே இவ்வளவு தூரம் நம்ம வீட்டை மாத்துதோம், ரீடெக்கரேஷன் வந்தோம். ஆனால் இயேசு நான் ஆசீர்வதிக்கம்பா, ஆசீர்வாதம் உனக்கு வருங்காரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான நம்மளை என்ன செய்ய மாட்டோம்? பாத்திரம் இருந்தா அவர் நிரப்ப ரெடி. அவர் சொல்றதே அதான். பாத்திரம் இருந்தா உப்புனாலும் அவர் நிரப்ப ரெடி. சேஞ்ச் அங்க இல்லை, சேஞ்ச் இங்க. தடை அங்க இல்லை, தடை இங்க. பிரச்சனை அங்க இல்லை, பிரச்சனை இங்க. நம்ம இயேசுவை சொல்லுவதற்கு இயேசுட்ட எந்த பழுதும் இல்லைங்க. நீங்க மாறிட்டு இயேசுவை சொல்லுங்க, அவரே அதானே சொல்லுவார். என்ன சொன்னார்? மல்கியால சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? அந்த ஒரு வசனம் இருக்கனால அதை எடுக்க. என்ன சொன்னார்? வாசிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. பத்தாம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. அவர் ஆசீர்வதிக்க ரெடியா தான் உட்கார்ந்திருக்கார். ஆனா வர வேண்டிய பாத்திரம் சரியானபடி வரல. அதனால ஆசீர்வாதத்துக்கு கதவும் அங்க அடைக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அவர் ஆசீர்வதிக்க ரெடியா தானே இருந்திருக்கார். அந்த பாத்திரம் வந்துட்டுனா நான் உங்களை ஆசீர்வதிக்கனோ இல்லையோ என்று என்னை அப்ப இயேசு ஆசீர்வதிக்க ரெடி. இயேசு நமக்கு வாசலை திறக்க ரெடி. ஆனா அதற்குரிய பாத்திரம் நம்மகிட்ட இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே, ஏன் எனக்கு பலகணிகளை அடைத்து வைத்திருக்கிறீர், அதை திறந்து தாரும். கண்கள் திறக்கப்படாம தாங்க நம்ம இப்படி ஜெபிக்கும். கண்கள் திறக்கப்பட்டவங்க இப்படி ஜெபிக்க மாட்டாங்க. இதை விட வசனம் தெளிவு இல்லை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்ப அவர் எப்பண்டா ஆசீர்வதிக்கலாம், எப்பண்டா பலகணிகளை திறக்கலாம், எப்பண்டா இவன் மேல ஆசீர்வாதத்தை ஊட்டலாம் ரெடியா தான் உட்கார்ந்து இருக்காரு. இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நான் பலகணிகளை உடனே இடம் கொள்ளாமல் அவ்வளவு ஆசீர்வாதம் அங்க இருக்கு. இந்த உலகத்துல யாரும் தரக்கூடாத ஆசீர்வாதம் எங்க இருக்கு?
அவர் கையில் இருக்கு. சேஞ்ச் யுவர் லைஃப். மாற்றம் அங்கே இல்லை, இங்கே தான் வரணும். நம்ம வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடி, நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடி. அதற்கு ஏற்றால் போல ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமா மாற நம்ம ஆயத்தமா? அதை பார்த்துட்டு நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. வசனத்தின்படி 100% ஆசீர்வாதம் உங்க மேல வந்து தங்கும். காரணம் இது வசனம், அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது வெறுமையா திரும்பாது. அப்ப எங்க வரணும் ஆசீர்வாதம்? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அண்ணாதான் நீதிமொழிகள் எழுதினார். நீங்க இதை வாசிக்கும் போது ஞானத்தையும் விவேகத்தையும் என்ன செய்யலாம்? அடையலாம். இதுல புதை பொருளையும் நீங்கள் அடையலாம். அவ்வளவு புதை பொருள் இன்னும் இருக்கு உள்ள. கடலை விட இந்த பைபிள் பெருசு. கடலை விட, கடலுக்காவது எங்கேயாவது ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஒரு எல்லை இருக்கும். ஆனா இதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க எவ்வளவு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வரும் தெரியாது. அத நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற வந்துகிட்டே இருக்கு. சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இது பெரிய கடல், கடலை விட பெருசு. அத இயேசு வானாதி வானங்களிலும் கொள்ளாதவர், அவர் நமக்குள்ள வாசம் வந்தார். ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க, நல்லது. ஆனா ஆசீர்வாதத்துக்கு முன்பு அதற்குரிய பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டு எதிர்பாருங்க. முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறது நல்லது. ஆனா அவர் வரும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும் என்பதுதான் அவங்களுக்கு புரியணும் கண்டி தான் அதை சொன்னேன். ஒரு ஆள் வரும்போது எப்படி நம்ம வீட்டை மாட்டுதோமோ, இதே போல ஆசீர்வாதம் வரும்போது அதற்கு ஏற்ற போல நம்மையும் இப்படி மாற்றி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இயேசுவே சொன்னார், நான் ஆசீர்வதிப்பேனோ வர்ஷிக்க மாட்டேனோ வென்று என்னை. அதுக்கப்புறம் தான் அங்க போகணும். இதை செஞ்சுட்டு என்ன என்கிட்ட வாங்கங்க. நீங்க ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கீங்க, அது நல்லது. ஆனா இதை செஞ்சுட்டு என்கிட்ட வாங்க அப்படிங்க. அப்போ நம்ம எப்போ போகணும்? கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதிக்கலைன்னு எப்போ போய் கேட்கணும்? ஆசீர்வாதம் வரவே இல்லைன்னு கேட்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா இல்லையா என்பதை பார்த்துட்டு போய் கேட்கணும். கண்டிப்பா என்ன செய்வார் கர்த்தர்? ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. நம்ம வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் ஆசீர்வாதம். யோபு வாழ்ந்த நம்ம எல்லாம் யோசிப்போம், யோபு எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்க, அவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கான். அவ்வளவு தூரம் என்ன செய்தார்? வாழ்ந்தார். வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் நமக்கு ஆசீர்வாதம். யோபுவுக்கும் கர்த்தருக்கும் அவ்வளவு தூரம் பர்சனல் லைஃப், வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்கு. அதான் அவ்வளவு ஆசீர்வாதம். நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறாரே, வானத்தின் பலகணிகளையும் திறப்பாங்காரு, இடங்கள் இல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாங்காரு. அப்ப அவர் ரெடி தானே, அவர் ஆயத்தம் தானே. உப்பனால அவர் என்ன செய்வார்? உடனே. அப்ப எங்க வரணும் மாற்றம்? ஏன் அந்த 6 கச்சாடியை கர்த்தர் கொண்டு வர சொன்னார்? அது சுத்திகரிப்புக்கு முறைமையின்படி ஆயத்தமாக்கப்பட்டது. யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர்கள்
தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஆ, ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆ. 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆ, அப்ப அந்த கச்சாடி சுத்தமானது. அந்த கச்சாடி அதற்குரிய பாத்திரத்துல இருந்ததுனால அந்த பாத்திரத்தை என்னிடத்துல கொண்டு வாருங்க, நான் அதை நிரப்புவேன். இயேசுவே என்ன சொல்றார்? உன் வாயை விரிவாய். அப்ப அவர் நிரப்ப நம்ம திறக்க ஆயத்தம் இல்லை. அதான் உண்மை. நீங்க அந்த வசனத்தை நல்லா நிறுத்தி வாசித்து பாருங்க. உன் வாயை விரிவாய், நான் அதை. அப்ப அவர் நிரப்ப நம்ம திறக்க. நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பும் கர்த்தர் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்னு பார்க்க, நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இப்படி இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்லுவார். நீங்க எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஏதாவது இலவசமா தராங்களா? 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா வரும், 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா, அப்படி தான் சொல்லுவாங்க. சும்மா தருவாங்களா? அதே தான் கர்த்தர் நம்மகிட்ட என்ன கேட்கல? பணமோ பொருளோ கேட்கல. நம்மளை பாத்திரமா மாற்றி கொடுத்தா போதும். நம்ம இஷ்டத்தின்படி வளைந்த பாத்திரம் கெட்டு போகும். ஆனா குயவன் பார்வைக்கு சரியானபடி வருகிற பாத்திரம் நிரப்பப்படும். நம்ம எந்த பாத்திரமா இருக்க வேண்டும்? கண்டிப்பா ஆசீர்வாதம். அதனால தான் நான் இன்னும் தெளிவா பேசிட்டு இருக்கேன். நிறுத்தி, ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையும் இருக்கு. இங்க எல்லாருமே ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் தான். எனக்கு கர்த்தர் தந்த வசனத்தின் வெளிச்சத்துல சொல்லணுமானால் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட, எல்லார் மேலுமே ஆசீர்வாதம் இறங்கக்கூடியவங்க தான். ஆனா அதற்குரிய அதான் இன்னும் வரல, அதான் வெயிட்டிங், அதான் அங்க அடைச்சிருக்கு. அது கிளியர் ஆகணும். கிளியர் ஆனாதான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உள்ள ஆசீர்வாதம். இப்போ பைப்பு நல்லி இருக்கு, நல்லில திறக்கும், தண்ணி இல்லை, ஆனால் டேங்கில் ஃபுல்லாக இருக்கு. என்ன செய்ய? என்ன காரணம்? டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கு, பரலோகத்தில் ஆசீர்வாதம் ஃபுல்லாக இருக்கு, இங்கே நல்லியில் தண்ணி வரல. காரணம் என்ன? அடப்பு இருக்கு. அந்த அடப்பை எடுக்காம ஆசீர்வாதம் தண்ணி வராது. தண்ணி இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோ சுலபமா, இவ்வளோ புரிய மாதிரி யாரும் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன்? ஆனால் ஆசீர்வாதம் இருக்கு, அதற்கு தடையும் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே உங்கள் வலைகளை அலசி பாருங்க. ஆசீர்வாதம் இருக்கு, தடையும் இருக்கு. எனக்கு அதான் வருத்தம். இல்லைன்னா நம்மெல்லாம் எவ்வளவோ தூரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவங்க, எவ்வளவோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ரெடியா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா தடை எங்க இருக்கு? அங்க இல்லை, இங்கதான் இருக்கு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்காம போக மாட்டார். பெட்டி பெலிஸ்தர்கிட்ட இருந்ததுக்கும் ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டில் இருந்ததுக்கும் ஆசீர்வாதத்தில் என்ன இருந்தது? வித்தியாசம் இருக்கு. அங்கே இருந்து வராத நிறைவு ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டில் வச்ச போது வருது பாருங்க. ஆனா அந்த பெட்டிக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கதான் செஞ்சது. அங்க இருக்கும் போதும் இருந்தது, இங்க கொண்டு வரும்போது இருக்கு. தாவீது வீட்டு கொண்டு போனாலும் இருக்கு. ஆனா ஓபன் ஆவது அந்தந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய பாத்திரத்தை பொறுத்து. கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. ஆனா தடை இருக்கு. அவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை, கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை.
அதற்கு தடை இருக்கு. அந்த தடை மாறிட்டுனா பைப்புலேருந்து தண்ணி வந்து, அடப்பு இருந்தால் தண்ணி எப்படி வரும்? பக்கெட் எப்படி நிரம்பும்? அது எப்படி நிரம்பி வழியும்? அந்த அடப்பை எடுத்தாதான். நம்ம வீட்டில் நல்லியில் தண்ணி வரலன்னா யாரை கூப்பிடுவோம்? அவர் வந்து என்ன செய்வார்? டேங்கு ஃபுல்லாக இருக்குது, நல்லிலேயே தண்ணி வரல, காலையில் தான் தண்ணி ஏற்றிருக்கு, அவற்றை தண்ணி வத்தவே வத்தாது, எப்போதும் ஊறுகிற. அப்போ நான் பக்கெட்டில் ஏன் தண்ணி வரல, நல்லில ஏன் தண்ணி வரல? அதை தான் யோசிக்கணும். அங்கே தான் சம்திங். அங்கே அதுக்கும் இதுக்கும் வருகிற கனெக்ஷனில் ஏதோ ஒரு அடப்பு இருக்கு. நான் வசனத்தின் வெளிச்சத்தில் நின்று தான் சொல்றேன். அந்த டேங்கில் இருந்து இந்த நல்லிக்கு வருகிற அந்த பைப் லைன்ல ஏதோ ஒரு அடப்பு இருக்கு. அது சரியாயிட்டுனா வர வேண்டிய தண்ணி நேரம் வந்து இறங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். வசனம் மாறாது, கடுகளவு கூட மாறாது. அதை மாற்ற எந்த ஊழியக்காரராலும் முடியாது. ஏன்னா வசனத்தை கொடுத்தது யாரு? அனுப்புன காரியமாய் வாய்க்கும். அதான் வசனம். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆசீர்வாதம் உம்மிடத்தில் உண்டு கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதத்துக்கும் எங்களுடைய வீட்டுக்கும் இடையே ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறது அப்பா. அந்த அடைப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் எங்கள் வலைகளை அலசுகிறோம். யோபு, பேதுரு முழுவதும் போட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் வலையில் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். பேதுரு பார்த்தார், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் அப்பா. இதுவரைக்கும் நானா போட்டேன், எனக்கு ஒரு போஜனம் இல்லை கர்த்தாவே. ஆனால் இப்போதோ வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று தன்னிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த போது 2 படகு நிரம்பத்தக்க அவனுடைய படகை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்றும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இன்றும் இருக்கிறது. சேஞ்ச் யுவர் லைஃப், சேஞ்ச் யுவர் லைஃப். ஆசீர்வதிக்கிறவர் கரையிலே நிற்கிறார். ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. ஆனால் பேதுருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் இடையே ஏதோ ஒரு சேஞ்சு வர வேண்டியது இருந்தது. அது வந்தபோது அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்ப நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க, நம்மளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டியவங்க. ஆனா ஏதோ ஒரு அடைப்பு கிளியர் ஆகாம இருக்கு. அதை எடுத்து விட்டா போதும், தண்ணி வர வேண்டிய இடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கக்கூடிய, கனிதரும் திராட்சை செடியாய் மாற்றக்கூடிய தண்ணீர் வர வேண்டிய இடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த தண்ணி வந்துட்டானால் யாரு சுவரை எழுப்பினாலும் இந்த கொடி படர்ந்து கொண்டே போகும்.
காரணம் சப்ளை வந்து கொண்டே இருக்கிறது. சேஞ்ச் யுவர் லைஃப். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அலசி பாருங்க, உங்களுக்கே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். சேஞ்ச் யுவர் லைஃப். ஆசீர்வாதம் இருக்கிறது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் இப்பவே தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் சேஞ்ச் யுவர் லைஃப். சேஞ்ச் யுவர் லைஃப். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும். எந்த நூலம் தங்க ஏசோ நாயகா, ஓந்தன் வீடாய் கொள்ள ஏசோ நாயகா, ஏசோ நாயகா, ஏசோ ஓந்தன் வீடாய் கொள்ள ஏசோ நாயகா, மாம்ச கிரியை போக்க ஏசோ நாயகா, குழந்தை வல்லமாக்க ஏசோ நாயகா, ஏசோ நாயகா, ஏசோ குழந்தை வல்லமாக்க ஏசோ நாயகா. குயவன் கையில இருந்த அதே மண்பாண்டம் தான் கெட்டு போனது. காரணம், அது குயவன் கையில இருந்தாலும் குயவனுடைய பார்வைக்கு சரியானபடி வளையலை. நன்றாய் வந்து கொண்டிருந்த பாத்திரம் தன் பார்வைக்கு சரியானபடி சுத்தின உடனே அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. சேஞ்ச் யுவர் லைஃப். இனி நான் அல்ல கர்த்தாவே, எல்லாம் நீரே. இனி நான் அல்ல, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நாம் விட வேண்டியதை விட்டால் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார். சேஞ்ச் யுவர் லைஃப். என்னை மாற்றும், என்னை மாற்றும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறீரே, ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய ஆயத்தம் என்னிடத்தில் இல்லையே. என்னை மாற்றும், என்னை மாற்றும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதன் பிறகு என்னை சோதித்து பாருங்கள் என்றாரே. அப்படியானால் ஆசீர்வாதத்துக்கு தடை நாம் அல்லவா? சின்ன சேஞ்சு தான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். அலசி பாருங்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இயேசுவினுடைய பசியை ஆற்ற அந்த மரத்திடம் ஒரு கனி கூட இல்லை.
துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த மரத்தடியிலே இயேசுவை பிரியப்படுத்தக்கூடிய கனி எதுவுமே இல்லை. இயேசுவினுடைய பசியை ஆட்டக்கூடிய கனி எதுவுமே இல்லை. இயேசு அதை சபித்தார். நாம சாபத்துக்குரியவர்கள் அல்ல ஐயா, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடியவங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடியவங்க. வருகிற பைப் கனெக்ஷன்ல ஏதோ ஒரு அடப்பு இருக்கு. நீங்களே அழைச்சி பாருங்க, உங்களுக்கே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்த பைப் கனெக்ஷன்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக். பக்கெட் ரெடியா இருக்கு, ஆனா காலியா இருக்கு. வர வேண்டிய பைப் லைன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சன்னதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறீரே, ஆனா எங்களால் அந்த ஆசீர்வாதம் தடையாக கூடாதே. எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் அப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல தாவீது அலசி பார்த்தான். தேவனுக்கும் தனக்கும் வருகிற வழியிலே ஏதாகிலும் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து அதை அவன் மாற்றின போது, கர்த்தாவே நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அதற்கு அவனை ஒப்பு கொடுத்த போது, யாருக்கும் கொடுக்காத ஐஸ்வர்யம் சம்பத்தெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நமக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவே இல்லை. மோசே, என்னுடைய கை குறுகி போயிட்டோ என்றார். கர்த்தருடைய கை குறுகாத கை. எத்தனை லட்சம் ஜனமானாலும் அத்தனை ஜனத்தையும் போஷிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். 30 லட்சம் ஜனங்களையே போஷித்த கர்த்தர், அவர்களுடைய தேவைகளையே சந்தித்து கொடுத்த கர்த்தர், நம்ம குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தால் நம்முடைய தேவை அவர் சந்தித்து தர மாட்டாரா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதை யோபு அறிந்திருந்தது போல நாமும் அறிந்து அதற்கேற்றால் போல் செயல்பட்டால் போதும். நிச்சயம் நம்மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். கர்த்தாவே, நீர் அப்படியே இவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.